வைக்கப் போகிறார் என விஜய் முதலில் சொல்லட்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் என்ன கூறியிருக்கிறார், அது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வென்றிருக்கிறது. தாவேகா 108 இடங்களில் வென்றிருந்தாலும் கூட பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதற்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. 234 தொகுதிகளில் 118 வென்றால் மட்டுமே தனித்து ஆட்சி அமைக்க முடியும். இல்லையே ஓரிரு கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவளிக்க கேட்க வேண்டியிருக்கும். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி ஆதரவு தர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே. சண்முகத்திடம் இது தொடர்பாக நியூஸ் 18 தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டு கேட்டபோது, விஜய் தனது நிலைப்பாட்டை முதலில் அறிவிக்கட்டும், அவர் யாரிடம் ஆதரவு கேட்க போகிறார், அவர் யாருடன் செல்ல போகிறார் என்பதை அவரது தரப்பிலிருந்து முதல் அறிவிக்கட்டும். அதன் பிறகு எங்களுடைய தரப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதுவரை அதிகாரப்பூர்வமாக எங்களை அழைத்து ஆதரவு எதுவும் விஜய் தரப்பிலிருந்து கேட்கவில்லை என சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா. தமிழரசி, மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர்கள் தற்போது வரை தாவேக தலைவர் விஜய் எங்களை தொடர்பு கொள்ளவில்லை, அப்படி தொடர்பு கொண்டால் கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழல்ல இது தொடர்பாக நாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு. வீரபாண்டியனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, எங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுத்தவரை நிர்வாகிகள் குழு எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது. இதுவரை தாவேகா தலைவர் விஜய் அல்லது தாவேகா தரப்பிலிருந்து எங்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றும், அது அவ்வாறு தொடர்பு கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிர்வாகிகள் அனைவரும் ஆலோசித்து அதன் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்படும் என்றும் மு. வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.